நமஸ்தே நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அருமையாக இருந்தது. நமஸ்தே நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இனிய ஞாயிற்றுக்கிழமை காலையில் மணி இப்போ 12 போகுது. நம்ம இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக சாண்ட்விச்சுக்கு பதிலாக வெயில் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது கோட்டலை சேலை. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த எனர்ஜி ட்ரிங்க் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். இது ரொம்ப ஈஸி, எதுவும் பண்ண வேண்டியதில்லை. வெறும் ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சா போதும். பட் இதை குடிக்கிறவங்களுக்கும் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். சாண்ட்விச் ரொம்ப ஹெல்ப்பாக தான் இருந்துச்சு. பட் இது வந்து ஒரு வித்தியாசமாக நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன், வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ணணுன்ட்டு. ஸோ இது ரொம்ப வித்தியாசமாக ஒரு ஃபுட்டாகவும் இருக்குது, எனர்ஜியாகவும் இருக்குது. ஸோ இதை நான் நேற்றுக்கு பை பண்ணேன், ஒட்டக்காதம் பை பண்ணேன். ஸோ இதை கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கிறேன் தினமும். ஸோ இது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் குடிச்சு பார்க்கல, இன்னொரு பேக்கெட் நாளைக்கு குடிச்சு பார்க்கலாம். முதல்ல இதை நம்ம வந்து சர்வீஸ் இன்றைக்கி ஆரம்பிப்போம். நமஸ்தே நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, ஒர்க்கு ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. நேற்றுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது சனிக்கிழமை. இந்த வாரமே ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. நேற்றுக்கு வந்து 500 ரியாஸ் நான் சம்பாதிச்சேன். அப்புறமா உபேரோட ப்ரமோஷன் 180 ரியாஸ் கிடச்சிது. மொத்தமாக 680 ரியாஸ் நேற்றுக்கு ஏர்ன் பண்ணேன். கம்ஃபோர்ட்டில் வந்து 70 பயணம் கம்ப்ளீட் பண்ணேன். 180 ரியாஸ் தரதை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நான் நேற்றுக்கு ரீச் பண்ணேன், எனக்கு அந்த பணம் கிடச்சிது. மொத்தமாக 680 ரியாஸ் நேற்றுக்கு ஏர்ன் பண்ணேன். இதுக்கு வந்து காரணமான தெய்வத்திற்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்திய உங்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வந்து கடினமாக உழைக்கிறதுக்கு உண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அது எனக்கு கிடைச்சிது. எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பணம் ஏர்ன் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நானும் கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க்குலாம் சொல்ல முடியாது, எப்பவும் போல தான் நான்